அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில சிறப்பா இருக்கீங்க நம்புறேன். வாழ்க்கையில நான் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். வாழ்க்கையில நீங்க ரொம்ப தொலைவிலேருந்து வரீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்களே கஷ்டப்பட்டு, உங்களுக்கு ஓரளவு தான் உதவி கிடைத்தோ, இல்ல உதவியே கிடைக்காம நீங்க வாழ்க்கையில ஒவ்வொரு படி எடுத்து, வலியோட படி எடுத்து வைத்து முன்னேறிக் கொண்டு இருக்கீங்கன்னா, எந்த மயிருக்கும் நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா, உங்கள கீழ் உங்கள கீழ் நிறுத்துற நெனைக்கிற ஆட்கள், உங்கள தள்ளி விடுற ஆட்கள், இல்லாட்டி உங்களுக்கு கெட்ட பேரு மெனிப்புலேஷன் பண்ற ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அவங்க வாழ்க்கைலாம் ஓரளவு நல்லா தான் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஃபேமிலி இருப்பாங்க, லொட்டு லொசுக்கு இருக்கும். சரியா? எல்லாம் இருந்தும் தான் இந்த திமிர் எடுத்து ஆடுறாங்க. அவங்களுக்கு நீங்க நல்லது பண்ணியிருந்தாலும், உங்களே வந்து தள்ள நினைப்பாங்க. ஆனா இவ்ளோ தூரம் நீங்க வாழ்க்கையில இறைவனே நம்பி ஒரு சில நல்லவங்கள வந்து அவங்களோட ஊக்குவிப்புனால நீங்க வாழ்க்கையில முன்னேறி கொண்டே இருக்கீங்கன்னா, எந்த மயிருக்கும் நீங்க பயப்படாதீங்க. பார்த்துரலாம். ஏன்னா, இறைவன் கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா, எந்த மகள புடுங்க முடியாது. ஒரு வாழ்க்கை தாங்க. வாழுங்க, வாழ விடுங்க. சரியா? நீங்க வந்து ஏதோ உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு துரதிர்ஷ்டம் நடக்குதுன்னா, போயிட்டு ஒரு கவுன்சிலர பார்த்து ஹீலிங் வாங்கிக்கோங்க. மத்தவங்க உசுர வாங்காதீங்க. என்ன புரியுதா? ஓ! இது சொல்ல மறந்துட்டேனே. இவ்வாறான ஆட்களுக்கு ஜின்சாக், ஜின்சாக் போடுறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். அப்ப அந்த காயா பட்டை பண்ணுதுங்களே, அதுங்கள தான் ரொம்ப பிடிக்கும். அதாவது அவங்கெல்லாம் யார வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, யாரெல்லாம் அவங்களுக்கு ஆமா சாமி போடுறாங்களோ, அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் முக்கியமா நம்ம இனத்தவர்கள் இருந்தா வச்சுக்கோங்க. வேறு இனத்தவர்கள் கூட வந்து ரொம்ப சேர்ந்து இந்த அட்டகாசம் பண்றது வந்து ரொம்ப பார்க்கலாமே, நம்மளே பார்க்கலாம். அவங்க வந்து வயசுல தான் மூப்பு. ஆனா அவங்களோட செயல்ல வந்து ஒண்ணும் ம், 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 ம். அதனால நம்ம என்ன செய்யணும்? இவ்வாறான சத்துருக்களுக்கு வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். சரியா? வாழட்டும் அதுங்களும். எப்படி வாழணும்? மத்தவங்க உசுர எடுக்காம வாழணும். இத பத்தி சிந்திங்க. வாழ்க்கை ஒரு முறை தான். வாழுங்க, வாழ விடுங்க. டேக் கேர்.